கமிஷனுக்கு பிடிக்கலன்றதால உண்மை பேசாம இருக்க முடியுமா? இப்படி வெளிப்படையான மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உழைச்சு சாப்பிட்ற ஒரு மனுஷன் எந்த தப்புக்கும் போகாம நேர்மையா வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மீடியால ஒரு எடிட்டராகவும் ஒரு கேமராமேனாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் சொத்தை போடுறீங்க, ராத்திரி 12 மணிக்கு போய் 10 போலீஸை கூட்டு போய் பயமுறுத்துறீங்க. எங்கே நடக்கும் இந்த காட்டாட்சி? ஏன் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதுக்காக தான் தொடர்ந்து சொல்றேன், காட்டாட்சி இது. ஒவ்வொரு அதிகாரியும் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அது ஆட்சியா? டாஸ்மாக்ல நீங்க ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு 40,000 கோடி டாஸ்மாக்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. அந்த டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்து சோதனை நடத்தினால் மனித உரிமை மீறல் என்று நீதிமன்றம் செல்கிறீர்கள். ஜெயபிரகாஷுக்கும் சத்தியமூர்த்திக்கும் மனித உரிமைகள் இல்லையா? தனி மனித உரிமை, மனித உரிமைகள் எப்போது பேசுகிறீர்கள்? 40,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டு அதுக்கு விசாரணை நடத்தினா மனித உரிமை பேசுறீங்க. உழைச்சு சாப்பிடுறாங்க அவங்க, இவங்களுக்கு மனித உரிமை இல்லையா? பொது சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது இங்கே என்பதை. நான் மீண்டும் சொல்றேன், சிஎம் வந்து ஜெயபிரகாஷ் போய் வண்டியை தூக்குன்னு சிஎம் உத்தரவு போடல, எனக்கு தெரியும். உதயநிதி உத்தரவு போடல. அப்போ உதயநிதி துணை முதல்வரையும் மதிக்காத ஒரு அதிகாரியை கட்டுப்படுத்துவதற்கு இல்லாத ஒரு முதல்வர் எதற்கு இந்த மாநிலத்திற்கு என்பதுதான் மீண்டும் மீண்டும் நான் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் மு.க. ஸ்டாலினும் தான் இதற்கான பாதிப்புகளை சந்திப்பார்கள்.